தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்று நாம நம்முடைய உடல் பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய உடல் நாம பார்க்கிற மாதிரி சாதாரணமாக வடிவமைக்கப்படல. நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது ரொம்ப எளிமையா அது வடிவமைக்கப்படல. இதற்குள்ள பல அற்புதங்கள், பல ரகசியங்கள் உள்ள இருக்கு. அப்ப இந்த உடலை யார் என்ன சொல்றது, உடலினுடைய முக்கியத்துவத்தை கருதி யார் செயல்படுகிறார்களோ அவரோட வாழ்க்கையில அவங்க ஒரு 60-70% அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கலாம். இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப உடலை அதனோட வேல்யூ நம்ம எந்த அளவுக்கு உயர்வா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், 5 அளவு முறை நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. அதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், 5 அளவு முறை அப்படிங்கிற விஷயம். ஓகே, அது மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இவற்றில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். இந்த மனித உடல் சாதாரணமா நமக்கு கிடைக்கல, சரிங்களா? சாதாரணமா நமக்கு கிடைக்கல. இந்த கண்ணை உருவாக்குவதற்கு இந்த இயற்கை, இந்த இறைநிலை, இந்த பிரபஞ்சம் பல 1000 ஆண்டுகளாக முயற்சி செய்திருக்கிறது, சரிங்களா? இந்த காதை உருவாக்குவதற்கு, நம்முடைய நாவை உருவாக்குவதற்கு, நம்முடைய தோலை உருவாக்குவதற்கு, ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்குவதற்கு இயற்கை பல 1000 ஆண்டுகள் முயற்சி செய்துதான் இந்த உடலை உருவாக்கி இருக்கு. சும்மாவெல்லாம் வரல இந்த உடல், சரிங்களா? அப்ப அவ்வளவு ஒரு ஒரு வியத்தகு ஒரு அற்புதமான அமைப்பு. மனித மூளையினுடைய செயல்பாடு இன்னைக்கு வரைக்கும் முழுசா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த உடல் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இயக்கமாக இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அதுல குறிப்பாக தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள கொண்டு வருவதற்கான ஆற்றல் அந்த தூக்கத்துல தான் இருக்கு. தூக்கம் மட்டும் உங்களுக்கு சரி ஆயிருச்சு அப்படின்னா, நல்லா டீப்பா தூங்கி எந்திரிச்சிட்டாலே அடுத்த நாள் வாழ்க்கை உங்களுக்கு அருமையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, தூக்கம் என்ற ஒன்று குறைந்தாலே நீங்க எப்பவுமே ஒரு பித்து பிடிச்சவங்க போல வெறுப்பினுடைய உச்சத்திலே கோபம், படபடப்பு, பயம், மொத்த நெகட்டிவிட்டி நம்மளா இருப்போம். அப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தூக்கத்துல நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தூக்கமே வர்றதில்லை அவங்களுக்கு. ஏன் அவங்க மெடிடேஷன் இவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க தெரியுங்களா? தியானத்துல, யோகால, உடற்பயிற்சியில தூக்கமே வர்றதில்லை அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 40% பேர் தூக்க மாத்திரை இல்லாம தூங்குறது இல்லை, சரிங்களா? 40%. இப்ப அது எக்ஸ்ட்ரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ரிசர்ச். இப்போ 40-50%, 60% தூக்க மாத்திரை இல்லாம அவனால் தூங்கவே முடியல. பொருள் நிறைய வந்துருச்சு, மாத்திரை இல்லாம அவங்களால தூங்க முடியல. பட் அவங்க செய்யக்கூடிய இந்த மெடிடேஷன், இந்த தியானம், அவங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சி அவங்களோட தூக்கத்து லெவல் மிக அற்புதமா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? அவங்க இந்த பயிற்சி செய்யாம விட்டாங்க அப்படின்னா இன்னொரு 100 வருஷத்துல அத்தனை பேருமே மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான சூழலுக்கு வந்துருவாங்க. அப்போ நம்மளுடைய தூக்கம் நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால அதை அலட்சியம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மகரிஷியோடைய விஷயம். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இவற்றில் எவற்றையும் மறுப்பதும். சாதாரணமா ஒரு பசிக்குது சாப்பிடாம சுத்துறோம். மிகுப்பதும், பசியே இல்ல சாப்பிடுறோம். தூக்கம் வருது தூங்க மாட்டேங்கிறோம். தூக்கம் வரல சும்மா படுத்து கிடக்குறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்க உடம்பினுடைய மகத்துவம் தெரியல, உன்னதம் தெரியல. அதனால இந்த உடம்பை நமக்கு எடுக்கிறோம். அதனால இந்த உடல் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை. சரிங்களா? நான் முன்னாடி ஒரு கவி சொல்லி இருக்கிறேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்பினில் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்படி ஒரு கவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்ப முதல்ல நம்ம பெருசா கேர் எடுக்கல. நாம மட்டும் இல்ல, சித்தர்களே அப்படித்தான் சொல்றாங்க பாருங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளதான் இருக்கிறான். உடம்பினில் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். இப்ப உடலை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், மிக மிக கவனமாக. சரி, இந்த உடல்ல 3 விதமான உடல்கள் இருக்கிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்திக்க போறோம். இந்த உடலிலே 3 விதமான உடல்கள் இருக்கிறது. ஒன்று பருவுடல், பிசிக்கல் பாடி. சரிங்களா? நம்ம பார்க்கிற ஸ்தூல சரீரம் என்று சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல ஸ்தூல சரீரம். ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய, சரீரம்னா உடல். இப்ப பருவுடல், பிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடல். இந்த உடல் எதனால் ஆனது அப்படின்னா, இந்த உடலை பிரித்தீங்கன்னா மண்டலங்களாக பிரிக்கலாம். இரத்த ஓட்ட மண்டலம், ஹார்ட் சார்ந்த உறுப்புகள் எல்லாம். சுவாச மண்டலம், நுரையீரல் சார்ந்த உறுப்புகள் எல்லாம். ஜீரண மண்டலம், நம்ம உணவு ஜீரணமாகிற அந்த மண்டல உறுப்புகள் எல்லாம். கழிவு நீக்க மண்டலம், எலும்பு மண்டலம், உள்ளுக்கிற 206 எலும்பு. தசை மண்டலம், 620 தசைகள். நாளமில்லா சுரப்பி மண்டலம், நரம்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமுள்ள சுரப்பி மண்டலம். இப்படி நம்ம உடம்ப 12 மண்டலங்களாக பிரிக்கலாம். பருவுடலை, இந்த பரு உடலை 12 மண்டலமா பிரிச்சுட்டீங்களா? ஒவ்வொரு மண்டலத்தையும் பிரிச்சீங்கன்னா என்ன வரும்னா உள்ள ஆர்கன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஜீரண மண்டலம் நமக்கு தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்சது இல்லையா? வாயு, நாக்கு, பற்கள், உள்ள இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகள், அப்படியே இருக்கிற உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அதுக்கு தொடர்பா இருக்கிற கணையம், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, இதெல்லாம் சேர்ந்து ஜீரண மண்டலம். இப்ப ஜீரண மண்டலம் இதெல்லாம் சேர்ந்தது. இதை பிரிச்சீங்கன்னா உறுப்புகளாக பிரிக்கலாம். உறுப்புகளை பிரிச்சா திசுக்களா பிரிக்கலாம், திசுக்களை பிரிச்சா செல்களா பிரிக்கலாம். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க போதும். அப்ப பருவுடல் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. பருவுடல் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. இதை நம்ம காயகல்பத்தில் ஓரளவுக்கு பார்த்துருக்கிறோம். இந்த செல்களுக்குள்ள மிக அபரிவிதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதெல்லாம் உடல் அமைப்பும் இயக்கமும் விஞ்ஞான பார்வையில செல்கள் எப்படி வேலை செய்யுது, உங்க உறுப்புகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, எதனால அதுல நோய் வருது, என்ன பண்ணா அதை குணப்படுத்தலாங்கிறதெல்லாம் அதுல நாம பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த 3 உடல்களை மட்டும் நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப பருவுடல், பிசிக்கல் பாடி, இதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லைக்கு மேல நான் கையை நீட்டேன்னா இவ்வளவுதான் நீட்ட முடியும். இதுக்கு மேல என்னால அதை நீட்ட முடியாது. சரிங்களா? அப்ப பருவுடல் இது கெட்டி பொருளால் ஆனது, மண்ணினுடைய வெளிப்பாடு. இது கோடிக்கணக்கான செல்களால் ஆகியிருக்கிறது. இதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இது இயங்கி கொண்டிருக்குது. எதனால? உள்ள இருக்கிற ஆற்றலால் இயங்கிட்டு இருக்கு. சரி, 2வது உடல் எழுதிக்கோங்க, நுண்ணுடல். அது ஆங்கிலத்துல ஆஸ்ட்ரல் பாடி
சமஸ்கிருதத்துல சூக்கும சரீரம். சூக்கும சரீரம். சூக்குமம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது, ஸ்தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிவது. சூக்கும சரீரம்னா கண்ணுக்கு தெரியாத உடல், நுண்ணுடல். தமிழ்ல இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. விண்ணுடல் என்று ஒரு பெயர் இருக்கு, உயிர் உடல் என்று ஒரு பெயர் இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். சரி, அது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள காயகல்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம உடம்புல உச்சி முதல் பாதம் வரை கோடி 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 உயிர் துகள்கள் சுழன்று இயங்கி கொண்டிருக்கு. அதை நான் எப்படி சொல்லியிருப்பேன்? காயகல்பத்துல ஒரு பாட்டிலுக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டீங்க அல்லது வெள்ளை சர்க்கரை போட்டீங்க, பாட்டிலை நல்லா குளுக்குறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே தெரியும். இப்ப தண்ணிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வேற எதுவும் இருக்கிறது தெரியாது. ஆனால் டேஸ்ட் பண்ணா அதுல உப்போ சர்க்கரையோ இருக்கிறது தெரியும். இப்ப அந்த தண்ணீருக்குள்ள உப்போ சர்க்கரையோ எப்படி இருக்கிறது அப்படின்னா, தண்ணீருக்குள்ள உப்போ சர்க்கரையோ தண்ணீரோடு தண்ணீராக மிக 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 நுண்ணிய துகள்களாக கலந்து கரைந்து நிற்கிறது. தண்ணி எங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் அந்த உப்போ சர்க்கரையோ இருக்கும். புரியுமில்ல உங்களுக்கு? புரியுதுல்ல? எப்படி இருக்கு? கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துகள்களாக இருக்கு. அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்ப இந்த ஹோல் பாடி உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த உடல் முழுக்க என்ன நிரம்பி இருக்குது? உயிர் துகள்கள் நிரம்பி இருக்குது. இந்த பருவுடலுக்கு நம்முடைய வித்து சக்தி இருக்கிற இடம், அதுதான் பருவுடலினுடைய மைய பகுதி. சரிங்களா? மூலாதாரம். சாந்தி தவம் பண்றோம்ல, அது பருவுடலினுடைய மைய பகுதி. அங்கதான் வித்து சக்தியோட இருப்பிடம் இருக்கு. அப்ப இந்த உயிர் உடல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான உயிர் துகள்களால் ஆனது. அது என்ன பண்ணிட்டே இருக்கு? உயிர் துகள்கள் தன்னைத்தானே சுழன்று கொண்டு மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுக்க சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இது நடந்துட்டு இருக்கு. உயிர் துகள்கள் மிக 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 நுண்ணியது. அதனோட அளவெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். மேவிய சீவன் வடிவது சொல்லடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 ஒரு மாட்டினுடைய முடி எடுத்து 1,00,000 கூறாக வெட்டினால் ஒரு கூறு தான் உயிரினுடைய அளவு என்று திருமூலர் சொல்றார். அப்ப அது எவ்வளவு மெல்லியதாக இருக்கும். அந்த மெல்லியது நம்ம உடம்புல எத்தனை கோடி இருக்கணும்னு பாருங்க. அது அத்தனை கோடி என்ன பண்ணிட்டு இருக்கு? உடல் முழுக்க சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு தன்னைத்தானே சுழன்று கொண்டும் இருக்கிறது. எப்படி பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது, அதுபோல நம்ம உடம்புக்குள்ள உயிர் மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுக்க சுழன்று ஓடிக்கொண்டும் தன்னைத்தானே சுழன்று கொண்டும் இருக்கிறது. சரி, இந்த உயிர் உடலுக்கு மையம் எது? அதே மூலாதாரம் தான். பருவுடலினுடைய மையமே தான் உயிருடலினுடைய மையமும். சரி, இந்த உயிருடல் எது வரைக்கும் சார் போகும் அப்படின்னா, அது நம்ம உடல் வரைக்கும் தான். நம்ம உடல்ல இருக்கிற எல்லை தான் உயிருடலுக்கான எல்லை. அதை கடந்து உங்க உடம்புல இருந்து போகும், ஆனால் போனது மீண்டு வராது. நீங்கள் தியானம் போன்ற விஷயங்கள்ல அந்த உயிரோடைய ஆற்றலை பெருக்கி கொள்ள முடியும், கண்ணாடி பயிற்சி போன்ற விஷயங்கள்ல. பட் உயிருடலினுடைய எல்லை அப்படிங்கிறது உங்க பருவுடலினுடைய எல்லை தான் உயிருடலினுடைய எல்லை. அதற்கு கடந்து உயிராற்றல் வெளியே வரும். நீங்க பயங்கரமா டென்ஷன் ஆனீங்கன்னா என்ன ஆகும்? உள்ளிருந்து பிச்சுக்கிட்டு உயிராற்றல் வெளியே வந்துடும். வெளியே வந்ததுன்னா வந்ததுதான், அப்புறம் உள்ள வராது. அது வெளியில இருக்கிற வெளி இருக்கு இல்லையா, அது கூட கலந்து போயிடும். அதனாலதான் டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, நெகட்டிவா இருக்க வேண்டாம்னால ஏன் சொல்றோம்னா, உங்க உயிராற்றல் வீணா விரயமாயிரும். சரிங்களா? சரி, இது இரண்டாவது உடல், விண்ணுடல். விண்ணுனாலும் உயிர்னாலும்
அது மிக நுண்ணியதா இருக்கிறதால நுண்ணுடல்னாலும் ஒண்ணுதான் இரண்டாவது உடல். மூன்றாவது உடல் ஒண்ணு இருக்கு நமக்கு. அதுக்கு பேரு தான் காந்த உடல். என்ன உடல்? காந்த உடல். இது ஆங்கிலத்துல கேஷுவல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல பிரணவ சரீரம். பிரணவ சரீரம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, காரண உடல். எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கிறது இந்த காந்த ஆற்றல் தான். அதனால காரண உடல், பிரணவ சரீரம். சரிங்களா? பிரணவம்னா காந்த, காந்த உடல். அப்ப இப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள், அதுல இருந்து ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கு. எல்லா செல்களும் அணுக்களால் ஆனது. அது கூட நம்ம உயிர் துகள்கள் இருக்குல்ல, காயகல்பத்துல படிச்சிருக்கோம்ல, அது வேகமாக சுழலும் போது அதுல இருந்து நிறைய துகள்கள் வெளிப்படுது. உயிர் துகள் எதனால் ஆனதுன்னு படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? காயகல்பம். காயகல்பம் கொஞ்சம் அடிக்கடி நீங்க கேட்கணும். ஏதோ ஒரு டைம் கேட்ட உடனே காயகல்பம் தெளிவாயிடுச்சுன்னு நினைச்சுக்க வேண்டாம். காயகல்பம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப போட்டு அடிக்கடி கேளுங்க. அதே போல இங்க கொடுக்குற சிந்தனையை நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அடிக்கடி கேட்டே வாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறப்பதான் உங்களுக்கு அந்த புரிதல் ஆழமாக கிடைக்கும். அப்போ காயகல்பத்துல என்ன சொல்லியிருக்கிறோம்? உயிர் துகள்கள் எதனால் ஆனதுன்னா, ஒவ்வொரு உயிர் துகள்களும் கோடிக்கணக்கான இறை துகள்களால் ஆனது. உயிர் துகளே அவ்வளவு சைஸ் கம்மினா, இப்ப ஒரு உயிர் துகளுக்குள்ள கோடிக்கணக்கான இறை துகள் இருக்குன்னா, இப்ப இறை துகளோட அளவு எவ்வளவு? அன்இமேஜினபிள் சைஸ் அது. ஓகேவா? இமேஜினே பண்ண முடியாது. அந்த இறை துகள்களுக்கு இன்னொரு பேர் காந்த துகள்கள் என்று பெயர். இறை துகள்களுக்கு இன்னொரு பெயர் காந்த துகள்கள் என்று பெயர். அப்ப இந்த உயிர் வேகமாக சுழலும் போது உள்ளிருக்கிற காந்த துகள்கள், இறை துகள்கள் தெரிச்சு வெளியே வருது. அப்படி தெரிச்சு வெளியே வர்றது தான் காந்த அலை என்று சொல்கிறோம். அது உடலுக்குள்ள வந்தா ஜீவகாந்தம், ஜடப்பொருள் இருந்து வந்தா வான்காந்தம்னு சொல்றோம். ஆனா எல்லா இடத்துலயும் அணுக்கள் இருக்குது. அணுக்கள் இருக்கிற எல்லா இடத்துலயும் காந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் துகள்களில் இருந்தும், அதுல மட்டும் இல்ல, நம்ம உடம்புல ரத்தம் எதனால் ஆனது? விண்ணால் ஆனது. எல்லாமே விண்ணால் ஆனதுதான். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பரு உடல் கெட்டி பொருள் எதனால் ஆனது? விண்ணால் ஆனது. என்ன, விண்ணு நெருக்கமா இருக்கு. விண்ணு நெருக்கமா இருந்தா நிலம், கொஞ்சம் லேசா இருந்தா நீர், இன்னும் கொஞ்சம் லேசா இருந்தா நெருப்பு, இன்னும் கொஞ்சம் லேசா இருந்தா காற்று, இன்னும் கொஞ்சம் லேசா இருந்தா ஆகாஷ். சரிங்களா? தண்ணிய குளிர்ச்சி பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? கெட்டியாயிருது, கல்லு மாதிரி ஆயிருது பாருங்க. அணுக்கள் கூடிருச்சு ஸ்ட்ராங்கா. சரி, அந்த ஐஸ் கட்டி இருக்கு, அதை சூடு பண்ணுங்க, தண்ணியா மாறிடும். தண்ணி இன்னும் சூடு பண்ணுங்க, ஆவியா போயிடும், காற்றா மாறிடும். பிளாஸ்டிக் டப்பா இருக்குது, கெட்டியா இருக்குது, ஹீட் பண்ணுங்க, தண்ணி மாதிரி மாறிடும். இன்னும் ஹீட் பண்ணீங்கன்னா ஆவியா போயிடும். சரி, ரொம்ப போட்டு உங்களை சயின்ஸ் சொல்ல விரும்பல, என்னன்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த உடம்புக்குள்ள மூணாவது பாடி கேஸ்டுவல் பாடி, காந்த உடல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காந்த உடல் உடம்புல எங்க இருக்கு அப்படின்னா, உடல் முழுக்க இருக்கு. உடல் முழுக்க பஞ்சபூத சக்திகள் இருந்து ஆற்றல் வந்துட்டே இருக்கு. குறிப்பா உயிர்ல இருந்து ஆற்றல் அபரிமிதமா வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஆற்றலும் சேர்ந்த உடலுக்கு பேர் தான் காந்த உடல் என்று பெயர். இந்த காந்த உடல் எங்க இருக்குது தெரியுங்களா? உடல் முழுக்க உள்ள எல்லா இடத்துலயும் இருக்குது. உடலை கடந்தும் இருக்கிறது. இதுதான் முக்கியம். பருவுடலும் நுண்ணுடலும் உடல் அளவுக்கு தான் இருக்குது. காந்த உடல் உடல் கடந்து நிற்கிறது. ஒரு மேக்னெட் நீங்க பார்த்திருக்கலாம். மேக்னெட் பார்த்திருக்கீங்களா? அந்த மேக்னெட்டோட பவர் மேக்னெட் அளவுக்கு இருக்குமா, வெளியே இருக்குமா? வெளியே கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். நீங்க அதுக்கு பக்கத்தால ஒரு குண்டு வச்சு வச்சீங்கன்னா சக்குன்னு இழுக்கும்.
இல்ல ஆப்போசிட் சைடு இன்னொரு காந்தத்தை வச்சீங்கன்னா சக்குன்னு ஒட்டும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு விட்டுட்டீங்கன்னா போதும், அதுவே ஒட்டிடும். இதே ஆப்போசிட்ல அது காந்தத்தை திருப்பி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? இங்க வைக்க வைக்க அது தள்ளி 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 போகும். அப்ப அந்த காந்தத்தினுடைய ஆற்றலுக்கு தகுந்தாற் போல ஒரு இன்ச்சுக்கோ 2 இன்ச்சுக்கோ அதனோட ஆற்றல் என்ன ஆகும்? விரிவடைந்து நிற்கும். அது போல நம்மளோட ஆற்றலை பொறுத்து நம்ம காந்த உடல் நம்ம உடலை விட்டு விரிவடையும். இப்பவும் விரிவடைஞ்சுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் விரிவடைஞ்சுதான் இருக்கு. நாம கையில காந்த சக்தி செக் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்னை தியானத்தின் போது என்ன பண்ணோம்? காந்த ஆற்றல் என்ன பண்ணோம்? செக் பண்ணோம். சரிங்களா? அதுதான் நம்முடைய காந்த உடல். சரிங்களா? சரி, இந்த காந்த உடல் என்ன பண்ணுது? இன்னைக்கு நான் ஒன்லி ஜஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் சொல்ல விரும்பல. இதுல நுட்பத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறோம். இந்த காந்த உடல் என்ன பண்ணுது? காந்தம் என்ன பண்ணும்? ஈர்க்கும். காந்தம் என்ன பண்ணும்? ஈர்க்கும். அப்ப என்னுடைய காந்த உடல், என்னோட உடம்புல 3 உடல் இருக்குங்க. பருவுடல் நீங்க பாக்குறீங்க. உயிருடல், எனக்குள்ள உயிராற்றல் ஓடிக்கொண்டிருக்குது. காந்த உடல், அந்த உயிராற்றல்ல இருந்து வந்த காந்தமும் உடல் முழுக்க இருக்கிற பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த காந்தமும் சேர்ந்த ஒரு காந்தம் தான் என்னோட காந்த உடல். அது உடல் முழுக்க நிரம்பி இருக்கிறது, உடலை கடந்தும் இருக்குது. சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு 1 அடி தூரத்துக்கு தள்ளி நிற்கும். சரிங்களா? இப்போ என்னோட மார்பக பகுதி இங்க இருக்குன்னா இங்க இருந்து 1 அடி தூரத்திற்கு. என்னோட தலைப்பகுதி இருக்குன்னா தலையிலிருந்து 1 அடி தூரத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கும். உங்களுக்கும் இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஒரு 3/4 அடி இருக்கலாம், ஒரு 1/2 அடி இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் போகாது. நீங்க நல்லா இப்ப தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, பிரபஞ்ச சக்தி உள்ள வர 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 இந்த ஆறா என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே விரியிறக்க ஆரம்பிக்கும். இதான் நிறைய மகான்களை சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு ஆறா, ஒரு அப்படியே பவர்ஃபுல்லா ஒரு லைட்டிங் மாதிரி எல்லாம் காமிப்பாங்கல்ல, அதெல்லாம் ஏதோ டெக்னாலஜியில பண்ணதில்லை, படத்துக்காக பண்ணலாம். பட் உண்மையாலுமே அந்த ஆறா நீங்க நல்லா மெடிடேட் பண்ண 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 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. புத்தருக்கு 60 மைல் தூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. 60 மைல்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். அவர் இருந்தார்னா 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு அந்த ஆற்றல் இருக்குமாமா. எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க பாருங்க. எப்படி, எதை வச்சு சொல்றீங்கன்னா, அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு புலி பசித்தால் கூட மானை அடித்து சாப்பிடாதாமா. அந்த ஆறாக்கும் அவ்வளவு பவர். சரிங்களா? அப்ப அது மாதிரி நம்முடைய ஆறாவையும் என்ன பண்ண முடியும்? விரிவாக்க முடியும். நம்முடைய ஆறாவையும் என்ன பண்ண முடியும்? பவர்ஃபுல்லா மாற்ற முடியும். சரிங்களா? அதற்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி. அது உங்களுக்கு இன்னொரு 1 மாசம் கழித்து அதை சொல்லி கொடுப்போம். 1 மாசம் அல்லது 1.5 மாசம் ஆகும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். சரிங்களா? அது பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளோட ஆறா என்ன ஆயிரும்? பவர்ஃபுல்லா மாறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. நமக்கு இருக்கிற நோய்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் இந்த ஆறால தான் இருக்குதுன்னு. இந்த காரண உடல், காந்த உடல் இருக்குல்ல, அந்த காந்தத்துலதான் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. இதுக்கு நிறைய இன்னைக்கு மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிரில்லான் போட்டோகிராஃபி அப்படின்னு போய் எடுத்தீங்கன்னா உங்களோட ஆறா எப்படி இருக்கு, என்ன சைஸ்ல இருக்குன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. நான் முன்ன அந்த உடம்பையே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம ஆறாவையே டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆறா எங்க எல்லாம் குவிஞ்சிருக்கும்னா நம்மளோட சக்கராஸ் இருக்குல்ல, இப்ப நீங்க செய்றீங்களா, ஆக்னை, துரியம், மூலாதாரம், அதுக்கு மேல மணி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத, விசுக்தி, இந்த 7 மையங்களும் இந்த ஆறா பவர்ஃபுல்லா இயங்கக்கூடிய இடம், உயிராற்றலோட மையம். அந்த மையங்கள்ல உங்க ஆறா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சு எங்க எனர்ஜி எச்சா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு.
நீங்க அதெல்லாம் போய் டெஸ்ட் எடுங்கன்னு நான் சொல்ல வரல, புரிதலுக்காக சொல்றேன் நான். சரிங்களா? இந்த காந்த ஆற்றல் சரியாயிருச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். ஏன்னா இந்த காந்த ஆற்றலோட திணிவு தான் உயிரா மாறி இருக்கு. இந்த காந்த ஆற்றலுடைய திணிவு தான் உயிரிலிருந்து இருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலமா மாறி இருக்கு. அத்தனையுமே இந்த காந்தத்தினுடைய திணிவு தான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த விண்ணுங்கிறது என்ன? காந்த துகளுடைய தொகுப்பு. அதுக்கு பேர் விண்ணுன்னு சொல்றோம். இது மாதிரி இன்னொரு விண்ணு சேர்ந்தா காற்று, இன்னும் கொஞ்சம் விண்ணு சேர்ந்தா நெருப்பு, இன்னும் கொஞ்சம் விண்ணு சேர்ந்தா நீர், இன்னும் கொஞ்சம் விண்ணு சேர்ந்தா நிலம், பஞ்சபூதம் சேர்ந்தா உடம்பு. அப்ப எதுதான் உடம்பா மாறி இருக்கு? காந்தம் தான் உடம்பா மாறி இருக்கு. எதுதான் பிரபஞ்சமா மாறி இருக்கு? காந்தம் தான் பிரபஞ்சமா மாறி இருக்கு. இதுதான் பிரணவ ரகசியம். பிரணவ ரகசியம்னு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களே? சுவாமி மலையில முருகப்பெருமான் அவருடைய தந்தையார் சிவபெருமானுக்கு பிரணவ ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். அது என்ன பிரணவ ரகசியம்? இந்த காந்தம் தான். இந்த காந்த சக்தி தான் எல்லாமாக மாறி இருக்கிறது. அந்த இறைவனே இந்த காந்தமாக மாறி இருக்கிறான். அதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். சரி, இது பின்னாடி போக போக பெருசா பேசுவோம். சரிங்களா? அப்போ நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட 3 உடல் இருக்குங்க. ஒன்று பருவுடல், இன்னொன்று உயிருடல், இன்னொன்று காந்த உடல். சரிங்களா? இந்த 3 உடலினுடைய மையமும் நம்முடைய மூலாதாரம் தான். காந்த உடலுக்கும் மையம் இருக்கு, அதுவும் சுழன்று கொண்டு இருக்குது. சரிங்களா? அதனோட மையமும் மூலாதாரம் தான். அப்ப உடலுடைய மையம், உயிருடைய மையம், காந்தத்தினுடைய மையம், 3 மையமும் சேர்ந்த மையம் மூலாதாரம். நான் ஒரு மெசேஜ் சொல்றேன்னு சொன்னேன்ல, உங்களுடைய இந்த காந்த உடல் பாசிட்டிவிட்டியா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திலிருந்து பாசிட்டிவிட்டி எல்லாம் உங்க காந்த உடல் ஈர்த்து கொண்டே இருக்கும். இத நெகட்டிவிட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் எல்லாம் அது ஈர்த்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். இந்த காந்த உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது உங்க மனதை பொறுத்து. மனம்ங்கிறது ஒரு காந்தத்தினுடைய வெளிப்பாடு. இதே காந்த ஆற்றல் உங்க மூளை வழியா வந்தா மனசுன்னு படிச்சிருக்கோம். அப்ப மனம் எப்பொழுதுமே நேர்மறையான நல்ல உயர்ந்த சிந்தனைகளை சிந்தித்து கொண்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நேர்மறையான அலைகளை அது ஈர்த்து கொண்டே இருக்கும். நம் வாழ்வை குறித்தோ அல்லது பிறருடைய வாழ்வை குறைத்தோ புலம்புவதோ, குறை பேசுவதோ, குற்றம் கூறுவதோ, எதிர்மறையாக நினைப்பதோ, கோபத்திலோ, வெறுப்பிலோ, பயத்திலோ ஆழ்ந்திருப்பதோ, இப்படி உங்க மனதினுடைய அலைகள் இருந்ததுன்னா உங்க ஆறா முழுக்க நெகட்டிவா மாறிடும். நீங்க பாருங்க, பஸ்ல போறீங்க இல்லையா? நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, பக்கத்தால் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு அப்படின்னா சிலர் அவர் முட்டை கூட மாட்டாரு, அவர் பக்கத்தால உட்காரவே முடியாது உங்களால. கவனிச்சிருக்கீங்களா? சிலரோட வீட்டுக்குள்ள போனாலே ஏன்டா போனன்னு இருக்கும், எப்படா வெளியே ஒடியாரலான்னு இருக்கும். ஏன் கோவில் மாதிரி இடங்களுக்கு போனா திரும்பி வர்றதுக்கு மனசு இல்லை? ஏன்னா அங்க இருக்கிற ஆறா ரொம்ப பியூரானது. சரிங்களா? அப்ப உங்களோட ஒத்த ஆறா இருக்கிற இடத்துல நீங்க இணங்கி போயிருவீங்க. அதனாலதான் ஒருத்தர் உங்களை பத்தி எதிர்மறையா நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஆறா மொத்தமா வந்து பொல்யூட் ஆயிருக்கும். இப்ப உங்களை பற்றி ஒருத்தர் நெகட்டிவா நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க நினைச்சாலே உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும். நீங்க ஒருத்தரை பத்தி எதிர்மறையா நினைக்கிறீங்கன்னா அவரு உங்களை நினைச்சாருன்னா எதிர்மறையா நினைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பெரிய ரகசியம். ஒரு நாட்டுல ஒரு ராஜா, இந்த கதை சொல்லியிருக்குனான்னு தெரியல எண்ணங்களை பற்றி பேசுறப்ப, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ராஜா எப்பவுமே நகர்வலம் சென்று மக்களை பார்ப்பது அவரோட பழக்கம். வார வாரம் நகர்வலம் செல்றாரு. எல்லாத்தையும் பார்த்தாலும் சந்தோஷமா இருக்குது. பட் ஒரு சந்தன கடை வியாபாரியை பார்த்தா மட்டும் இவருக்கு கோபமா வருது. அவனை கொலை பண்ணணும்னு வேற நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு கோபம் வருது. அவர் எப்பவுமே அப்படியே
டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, மீண்டும் மீண்டும் அப்படியே இருக்குது. என்னன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. மத்த மக்கள் யாரை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்குது, இவனை மட்டும் பார்த்தாலே கொல்லணும்னு இருக்குதே அப்படின்னு ஒரு தாட்டு. சரி என்ன பண்றதுன்னு மந்திரி கிட்ட சொல்றாரு, இப்படி ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு, இவனை பார்த்தா மட்டும், இந்த கடைக்காரனை பார்த்தா மட்டும் வருதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கிறப்போ, சரி இருங்க, உங்களுக்கு பிரச்சனைக்கு நான் என்னன்னு தீர்வு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி மாறு வேடம் போட்டுக்கொண்டு அந்த சந்தனை கடை வியாபாரி கிட்ட போறாரு. போயிட்டு ஏதோ சந்தன கட்டை வாங்குற மாதிரி வாங்கிட்டு, ஏப்பா வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வியாபாரமே சரியில்லை, மக்கள் யாரும் சந்தனக்கட்டை வாங்குற அளவுக்கு பெரிய பொருளாதாரத்தில் இல்லை, சரிங்களா, வியாபாரம் ரொம்ப படுத்துருச்சு, சரியா, அப்படி புலம்பிட்டு இருக்காரு. சரி சந்தனக்கட்டை உனக்கு எப்ப வியாபாரம் ஆகும்? அரசர் வீட்டுல யாராவது இறந்தாங்கன்னா சந்தனக்கட்டை வைத்துதான் எரிப்பாங்க, அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி. அப்ப இந்த ராஜா வீட்டுல எவனாவது செத்தானா கூட பரவாயில்ல, என்னோட சந்தனக்கட்டை எல்லாம் வியாபாரம் ஆயிரும், அவங்க வீட்டுல எவனாவது சாவானான்னு பார்த்துட்டு இருக்கேன், சரிதானா அப்படின்னு அவரோட தாட்டு. அப்ப இந்த தாட் பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாரு மனதுல, ராஜா வீட்டுல எவனாவது செத்தான்னா எனக்கு சந்தனக்கட்டையெல்லாம் வியாபாரம் ஆகும், நான் நல்ல வழியில வரலாம் அப்படின்னு அவர் எடுத்த அந்த எதிர்மறையான எண்ணம், அது யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எண்ணம் போகுமா இல்லையா? உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும், எங்கும் பாயும் அது. அப்ப ராஜாவோட மனதுல எல்லாரையும் பார்த்து பாக்குறப்ப சந்தோஷம் வருது. இவனை பார்த்த உடனே இவன் என்ன நினைச்சு வச்சிருக்கான், நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் சாகணும்னு நினைக்கிறான்னா அவனை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சு. அப்போ நாம என்ன இதுல கத்துக்கணும் அப்படின்னா, நாம யாரை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை நினைக்க வேண்டாம், யாரையும் குறை கூற வேண்டாம், யாரிடமும் குற்றத்தை காண வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம், புரியுதா இல்லைங்களா? யார் மேலையும் பகைமை கொள்ள வேண்டாம். இது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வெறுக்கிறது அப்படிங்கிறது, அந்த வெறுப்பு உணர்வு முதல்ல உங்களைத்தான் தாக்கும். எப்படி கோபப்படுவது முதல் என்னை தாக்குகிறதோ, கோபப்பட்டா முதல் யாருக்கு லாஸ்? எனக்கு தான் லாஸ். கவலைப்பட்டா யாருக்கு லாஸ்? எனக்கு தான் லாஸ். வெறுத்தால் யாருக்கு நட்டம்? எனக்கு தான் நட்டம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க பாசிட்டிவா இருக்க நேர்மறையாக இருக்க குறிப்பாக கஷ்ட காலங்களில், துன்ப காலங்களில் கூட நீங்க நேர்மறையா இருக்க அந்த பிரபஞ்ச ஆற்றல், இறை ஆற்றல் உங்களுக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்மறையாக இருக்கும்போது உங்களுடைய ஆற்றல் எல்லாமே விரயமா இருக்க ஆரம்பிக்கும். அது இந்த பிரபஞ்சத்தையே களங்கப்படுத்தும். அதனால நம்முடைய ஆறா, அதுக்கு அளவு ஒரு அடி தூரம் நான் சொன்னேன், நீங்க நினைத்தா அது எங்க வேணா விரிக்கலாம். அப்படி ஒரு பவர் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு இயற்கை, இறைவன். நீங்க இந்த ஆறா விரிச்சீங்கன்னா பிரபஞ்சம் வரைக்கும் விரிக்கலாம், பிரபஞ்சத்தையும் கடந்து இறைவன் வரைக்கும் விரிக்கலாம். அவ்வளவு பவர் நம்ம ஆறாக்கு இருக்கு. சரி, நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் நம்மளோட ஆறா தான். அது எங்க வேணா போய் எந்த விஷயத்தை வேணா எடுத்துட்டு வரும். காந்தம் எங்க வேணா போகும், எந்த ரகசியத்தை வேணாலும் உங்களுக்கு கொண்டாந்து அது சொல்லி கொடுக்கும், எதை வேணா செய்ய வைக்கும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த தேவையில்லாம சின்ன சின்ன தேவையற்ற சிந்தனைகளால அந்த ஆறாவை களங்கப்படுத்தாதீங்க, அசுத்தப்படுத்த வேண்டாம். ஆறா அசுத்தம் ஆயிருச்சுன்னா ஆறாவோட தொகுப்பு தான் உயிர், உயிரோட தொகுப்பு தான் உடல். முதல்ல பாதிப்பு எங்க வரும் தெரியுங்களா? உங்க ஆறால தான் பாதிப்பு வரும். உங்களுக்கு காய்ச்சல்ல இருந்து எந்த நோய் வந்தாலும் முதல்ல எது பாதிக்கும்னா உங்களோட காந்த உடல் தான் பாதிக்கும். அதுக்கப்புறம் உயிருடல் பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் பருவுடல் பாதிக்கும். அதனாலதான் மதுரை சொல்லுவாங்க, இந்த ஹோமியோபதி மருத்துவம் மிக மிக சிறந்த மருத்துவம்னு. ஏன்னா இப்ப நம்ம பாக்குற அலோபதி இருக்குல்ல, ஆங்கில மருத்துவம், அது உடல்ல தான் வேலை செய்யும்.
சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் உயிர்ல வேலை செய்யும், அது உடலுக்கு வேலை செய்யாது. உங்க உயிர் ஆற்றலுக்குள்ள போய் வேலை செய்யும். ஹோமியோபதி மருத்துவம் உங்களுடைய காந்த தன்மையில, மனதினுடைய ஆற்றல்ல வேலை செய்யும். அதனாலதான் ஹோமியோபதி மருத்துவம் மிகச்சிறந்த மருத்துவம்னு சொல்றோம். ஆனா நல்ல மருத்துவர், எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் போகணும் எந்த மருத்துவத்துக்கு போனீங்கனாலும். சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட இருக்கிற 3 உடல், பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், 3க்கான மையம் நம்முடைய மூலாதாரம். சரிங்களா? அப்போ நம்முடைய காந்த உடலுக்கு 1 அடி தூரம் அளவுக்கு விரிந்து நிற்கிறது. உங்களுக்கு பக்கத்துல யாராவது நடந்து போனாங்கன்னா, கண்ணை மூடிட்டு இருந்தீங்கனாலும் அவங்க நடந்து போனா தெரியும் உங்களுக்கு. உங்களை முட்டாம போனாலும் தெரியும். உங்க காந்த உடலை உரைச்சிட்டு தான் போவாங்க. அதனாலதான் யாராவது ஒருத்தர் பக்கத்தால உட்காந்து அனீசியா இருக்குதுன்னு நான் சொல்றேன்ல. சரிதானுங்களா? அப்ப அந்த பக்கத்தால உட்கார்றப்ப முட்டலைனாலும் அந்த காந்தம் உரைச்சிட்டே இருக்கும். அது நல்ல காந்தம், உங்களுக்கு பொருந்துற காந்தமா இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பொருந்தாத காந்தமா இருந்ததுன்னா உங்களுக்கு வெறுப்பா இருக்கும், துக்கமா இருக்கும். சரி, இந்த காந்த உடலை நீங்க பிரபஞ்சத்துக்கு அப்பால் விரிக்கவும் முடியும். அதெல்லாம் பின்னாடி தவங்கள்ல ஒவ்வொன்றுல சொல்லி கொடுக்குறோம். நீங்க எங்க வேணா விரிச்சு அந்த ஆற்றலை உங்களோட ஆற்றலாக மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப அதற்கு மிக முக்கியமான விஷயம், நீங்க நம்ம மனதுல நாம என்ன பண்ணக்கூடாது, எதிர்மறையான எண்ணங்கள், புற பேசுறது, குற்றம் சொல்வது, பயப்படுறது, இதெல்லாம் போன்ற உணர்வுகளை இல்லாமல் பார்த்து கொண்டா அந்த காந்தம் தூய்மையா இருக்கும். அது தூய்மையா இருக்கிறப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற நல்ல ஆற்றலை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அப்ப இன்னைக்கு 3 உடல்களை பற்றி நம்ம சிந்தித்து இருக்கிறோம். அதுல குறிப்பாக காந்த உடலை பற்றி கொஞ்சம் நுட்பமா பார்த்துருக்கிறோம். எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. சரியா? எல்லாவற்றையும் நடத்துவது இறைவன் எண்ணில் உங்க வாழ்க்கையில கெட்டது நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பே இல்லை. நாமளா கெட்டதுன்னு நினைச்சுக்கிறோம், அது நம்முடைய அறியாமை. சரிங்களா? உங்க வாழ்க்கையில எந்த கெட்டதும் நடக்கல, இதுவரைக்கும் நடக்கல, இப்பவும் நடக்கல, இனிமேலும் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லது மட்டுமே நடக்கிறது. சிலது இன்பமாக இருக்கிறது, சில துன்பமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம கர்மா. அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு நினைக்க நினைக்க உங்க ஆறா பவர்ஃபுல்லா மாறுறக்க ஆரம்பிச்சிடும். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னோட உறவுகள் இணக்கமா இருக்கு, நான் பொருளாதாரத்துல வளத்தோடு இருக்கிறேன், மனசு நிறைவா இருக்கு. நினைச்சு பாருங்க, என்ன ஒரு பெரிய இழப்பு. ஒண்ணும் கிடையாது. அப்படி நீங்க நினைக்க நினைக்க ஆறா பவர்ஃபுல்லா மாறக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்துல இருந்து பாசிட்டிவ் எல்லாம் இழுக்கிறக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை அப்படி அற்புதமாக மாறும். மிராக்கிள்ஸ் நடக்கும். பட் அப்படி நினைக்கணும். சரி, ஓகே, நிச்சயமா பாசிட்டிவா இருங்க, நெகட்டிவ் வேண்டாம். ஓகே, நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திக்கோங்க. ஓகே, ரைட். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்யலாம். ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கு. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, நெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தமம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அடுத்த வகுப்பு ஐயம் தெளிதல் வகுப்பு. இந்த 1 மாத காலம் நம்ம நிறைய வகுப்புகள், பயிற்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறோம். அதுல உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. நிறைய புரிதல்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு. நான் அந்த வகுப்புல சில புரிதல்களை உங்களுக்கு கொடுக்குறேன். இதனால் வரைக்கும் நடந்த வகுப்புகள்ல சில நுட்பங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அது கூட உங்களோட கேள்விகளையும் நீங்க கேட்கும்போது நிறைய தெளிவுகள் நமக்கு பிறக்கும். சரிங்களா? ஐயம் திரிபுர கற்றல்னு ஒரு வார்த்தை இருக்கு. எதை கற்றுக்கொண்டாலும் நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் சின்ன கேள்வி, இதெல்லாம் அசாதாரணமான கேள்வி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க அந்த கேள்வியை தாராளமா கேட்கலாம். ஒன்னா வாய்ஸ் ஓப்பன் பண்ணி கேட்கலாம், இல்லை அப்படின்னா சேட்ல போடலாம். சரிங்களா? அப்போ உங்களோட கேள்வி எல்லாம் பதிவு பண்ணுங்க. நிச்சயமா அந்த அன்னைக்கு நிறைய விடைகள் உங்களுக்கு கிடைக்கும்.
நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த பயிற்சியில சில நுட்பங்களை அந்த அன்னைக்கு நம்ம நாளைக்கு அடுத்த வகுப்புல பகிர்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். தொடர்ந்து பயிற்சி தியானங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுங்க. நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றது அதுதான். பயிற்சியிலையும் தியானத்திலையும் உடற்பயிற்சியிலையும் காயகல்பத்திலையும் மிகுந்த ஈடுபாட்டோடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதுதான் உங்க வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். மகிழ்ச்சியுமா. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். இன்று ஒரு தெய்வீகமான துரிய தவத்தை இயற்றி சிந்தனை உரையாக பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் ஐயா இன்னைக்கு சிந்தனை உரை கொடுத்தாங்க. மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நாம ஐயாவை தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். கண்களை மூடி கைகளை கோர்த்து அமர்ந்து கொள்வோம். இன்று நமக்காக சிந்தனை உரை கொடுத்த ஐயாவை வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் இறை அருளாலும் குரு வருளாலும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன், மனநலம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க இறை மதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தில் சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தில் சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தில் சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து அருட்சேவை புரிந்த அன்பர்களும் இதில் கலந்து கொண்ட இறை அன்பர்கள் அனைவரும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நன்றிங்க அம்மா. கனகாமா செல்வலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கோஹோஸ்ட் கொடுத்துருங்க அம்மா. வாழ்க வளமுடன். கனகாமா வாழ்க வளமுடன்.